ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாமி பொண்ணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் குழம்பு தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணி முடிக்கலாங்க. நான் இதில் மசாலா எதுவும் அரைச்சலாம் சேர்க்கல. இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே குக்கரை வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம நான்வெஜ் ஐட்டம்லாம் சேர்க்கும்போது ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு செஞ்சிங்கன்னா ருசி சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போ இது சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா லைட்டாக பொரிய விடுங்க. ஏன்னா கசகசாலாம் நல்லா வெடிக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் நான் நீளவாக்க கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூடவே 1.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே நல்லா வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, நல்லா கலர் கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மட்டன் குழம்புக்கு ருசி பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை அடி பிடிச்சிடும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் இருக்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான், அது டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ இந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வரணும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி மசிஞ்சு வரணுங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே அரைச்ச மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் கறி மசாலா தூள். இது வீட்டிலே அரைச்சது, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க மசாலா. இப்போ லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். திரியாக இல்லாத நல்லா இந்த மசாலாவோட இந்த தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தயிர் மிக்ஸ் பண்ண மாதிரி தெரியக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 400 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மட்டன் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கறியும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குழம்பு ஐட்டம்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கலரி வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. என்னுடைய குக்கர் சின்னதாக இருக்கிறதுனால கலரி வர்றதுக்கு சிரமமாக இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. நம்ம யூஸ் பண்ண எண்ணெய் லைட்டாக சைடில் திரண்டு வரும். அந்த மாதிரி வந்த பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு மட்டன் குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 400 கிராம் மட்டனுக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவே கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. உங்களுக்கு அதிக பேர் வீட்டில் இருந்தாங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க, நல்ல குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உடனே மூடி போடாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ குக்கர் மூடி போட்டு நான் 5 விசில் விட்டு எடுக்க போகிறேன். ஒவ்வொரு குக்கர் பார்த்தீங்கன்னா 5-6 விசில் விட்டால் தான் மட்டன் வேகும். உங்களுடைய குக்கர் எப்படின்னு பார்த்து நீங்கள் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் 5 விசில் விட்டு எடுத்துருக்கேன். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் மூடி திறந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உடனே சாப்பிடக்கூடாது. இது லைட்டாக கொதிக்க வைக்கணுங்க. அப்போ தான் லைட்டாக கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் அடுப்பை பற்ற வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாகிடுங்க. டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம யூஸ் பண்ண எண்ணெயில் நல்லா திரண்டு வரும். இந்த மட்டன் குழம்புல நம்ம அதிகமாக மசாலா எதுவும் ஆட் பண்ணாத சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் குழம்பு ரெடி. இந்த மட்டன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட சாதம், இட்லி, தோசை, பூரி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனுங்க. டேஸ்ட் லெவலில் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.